ஹல்லேலூயா. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15:57. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொருடைய ஓட்டமும் இந்த உலக வாழ்க்கையில் ஜெயம் கொள்ள வைக்க ஓடுகின்றதாக இருக்கின்றது. எல்லாவற்றையும் காட்டிலும் சத்துருவை ஜெயிப்பது, சாத்தானின் கிரியைகளை ஜெயிப்பது, சத்ரு நம்மை அவனுடைய வழியில் இழுக்கும்படியான ஒரு போராட்டத்துக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட போராட்டத்திலிருந்து ஜெயிக்கும் பொழுது கர்த்தர் உலக வாழ்க்கையில் அவருடைய பிள்ளைகளாய் வாழவும், அவரை சந்திக்கும் பிள்ளைகளாய், நாம் கர்த்தரை சந்திக்கின்ற பிள்ளைகளாய் நம்மளை ஜெயம் கொள்ள வைக்க கிருபை செய்கின்றார். அப்படி இருக்கும்போது முதலாம் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடும்பொழுது இவையெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் ஒருவேளை 10,000 சம்பாதிக்கிறவங்களாக கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் கொள்ள வைக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருக்காக உண்மையான பிள்ளைகளாய் கடைசி பரியந்தம் வாழ்ந்திருக்கும் பொழுது நீங்களும் உங்களுடைய குடும்பமும் செழிக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்பத்தின் மேல் இருக்கும். இதுவே நாம் இந்த உலகத்தை, பாவத்தை ஜெயிக்கிறோமா? இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து சத்துருவின் கிரியைகளை ஜெயிக்கிறோமா? சிந்திப்போம், செயல்படுவோம். ஆமென்.